ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்கோ வாய்ஸ் ஓவர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அறிவாளின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவரோட கார் டிரைவர் எந்த அளவுக்கு அறிவாளின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு காலேஜ்ல பிசிக்ஸ் லெக்சர் கொடுக்கறதுக்காக ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கார்ல போறாரு. அவரோட கார் டிரைவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கிட்ட, இப்ப நீங்க கொடுக்க போற பிசிக்ஸ் லெக்சரை நான் கொடுக்கவான்னு கேட்டிருக்காரு. 30 வாட்டிக்கு மேல நீங்க கொடுக்குற பிசிக்ஸ் லெக்சரை நான் கேட்டிருக்கேன். நல்லா பிசிக்ஸ் லெக்சர் கொடுப்பேன், ஏன் உங்கள மாதிரி நல்லா ஆக்டிங் பண்ணுவேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு டிரைவர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. அப்புறம் என்னங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஓகே சொல்லிட்டாரு. இப்ப ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு முகம் நல்லாவே தெரியும். பட் அப்ப ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகல. சோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கார் டிரைவராகவும், கார் டிரைவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அந்த காலேஜுக்குள்ள போறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த காலேஜ்ல கார் டிரைவர் பிசிக்ஸ் லெக்சர் கரெக்டா கொடுத்தாரா? அந்த கார் டிரைவர் ஒரு மிஸ்டேக் கூட இல்லாம பிசிக்ஸ் லெக்சர் கொடுத்ததை பார்த்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனே அசந்து போயிட்டாரா? ஒருத்தன் அறிவாளியா இருந்தா நம்ம இடத்துக்கு வந்தவன் ரொம்ப அறிவாளியா இருக்கானே, இவனை சோதிச்சு பாக்கணும்னு அந்த கூட்டத்துல யாராவது 2 பேர் நினைப்பாங்கல்ல. அப்படி அந்த காலேஜ்ல 2 ப்ரொஃபசர் இருந்தாங்களாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வேஷத்துல இருந்த கார் டிரைவரை பார்த்து பிசிக்ஸ்ல ரொம்பவே டஃப்பான கேள்வி அடுக்கடுக்கா கேட்டிருக்காங்க. இந்த ட்விஸ்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கார் டிரைவர் ஷாக் ஆயிட்டாரு. அந்த கார் டிரைவர் என்ன ஆன்சர் பண்ணாரு தெரியுமா? இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டினுக்கெல்லாம் என்னோட கார் டிரைவரே பதில் சொல்லுவாரு. பாக்குறீங்களா, வேகன்சின்னு சொன்னாராம். அப்புறம் என்னங்க, கார் டிரைவர் வேஷத்துல இருந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவங்க கேட்ட டஃப்பான கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஈஸியா பதில் சொன்னாராம்.